கமலா என்னாச்சு? என் விரல் அறுந்துடுச்சு. எங்க அம்மா எனக்கு கொடுத்த பால் எல்லாம் இப்படி ரத்தமா கொட்டுது. தேவர் பொண்ணோட வீரத்தை விரலியா காட்டுது. ஐயோ, இந்த விரல நம்ம எவ்வளவு பெரிய பிளான் போட்டிருக்கோம். நான் அறுத்துக்கல மாமா. யாரோ என் விரல புடிச்சு வச்சு அறுத்த மாதிரி இருந்துச்சு. யாரோ புடிச்சு அறுத்த மாதிரி இருந்துச்சா? அப்போ அந்த ஆவியோட தலையா தான் இருக்கும். என் விரல் துண்டாயிடும் போல இருக்கு. ஐயோ, ரொம்ப ஆட்டாத, விழுந்துற போகுது. அந்த விரல் தாண்டா நமக்கு முக்கியம். உடனே கொண்டு போற ஆஸ்பத்திரிக்கு தூக்கி வச்சு நிறுத்திடுவா. என்னையாடா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறீங்க? உன் குடல உருவி மாலையா போட்டுக்க போறேன். உன் ஈரல உருவி இறப்புல சொருகிக்க போறேன். தாயே, எங்களை மன்னிச்சிரு தாயே. உடுக்க சத்தம் கேக்குது. வீட்டுக்கே பேய் பிடிச்சிருக்குதா இல்ல வீட்டு உள்ள இருக்கிறவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குதா? கண்டுபிடிக்கிறேன். நாளைக்கு சுமங்கலி பூஜை. நீங்க என்ன பண்றேன்? அவளை கூப்பிடுறேன். அங்க வந்த உடனே தாலியை காட்ட சொல்லி பொட்டு வைக்கிறேன். பழைய பாட்டை பாட சொல்றேன். பழைய பாட்டை பாடினா பரிமளா இல்லைன்னா ஷியாமளா. கிளியர் ஆயிடும். என்னம்மா விஷயம்? இன்னைக்கு 1 hour பர்மிஷன் வேணும் சார். இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு. பட்டாபி சார், உங்க வீட்ல கூட கூப்பிட்டுருக்கோம். உங்க வைஃப் வரேன்னு இருக்காங்க. என் வைஃப் வராங்களா? வைகை கரைவாய்
என்ன பட்டாபி, கல்யாணத்துல தான் மாப்பிள்ளை பொண்ணு கழுத்துல மாலையை போடுவான், வரலட்சுமி பூஜையில கூடவா? எனக்கு இது சரியா பட்டலையே. அது ஒண்ணும் இல்ல, பரிமளா பாட்டு போறேன்னு சொல்லி படுத்திடுவாளோன்னு நினைச்சு பயந்துட்டேன். ஆனா பிரமாதமா பாடி என்ன அசத்திட்டா. உணர்ச்சி வசப்பட்டு மாலையை போட்டேன். அதானே? என் காதுல என்ன மத்தாப்பு வச்சிருக்கிறேன்னு பாத்தியா? அந்த பொண்ணை இதே பாட்ட பைரவியில பாட சொல்லு பாப்போம். பரிமளாவா இல்ல டூப்பான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிக்கவும் நண்டுபிடிக்கவும் நீ யாரியா? அதானே? நான் யாரா? வேலைக்காரிய தொட்டத்துக்காக விளக்குமாறு அடி வாங்கினானே உன் புருஷன், அந்த இன்ஃபர்மேஷனை உனக்கு கொடுத்த வாசிப்பு வைத்தியதான். பாத்தியா பட்டாபி, உன் பொண்டாட்டிய பத்தி அபாண்டமா சொன்னான், என் புருஷனை பத்தி அநியாயமா பேசுறான். நல்ல நாள் அதுமா வாயை வச்சுன்னு சும்மா இல்லாம இப்படி எல்லாம் பேசுறான் பாரு. நீங்க ஏன் கையை வச்சு சும்மா இருக்கீங்க? பேசுற வாயிலே 4 போடுங்க. கரெக்ட். சில ஜென்மங்களுக்கு பொம்பளைங்க கையால அடி வாங்கினாதான் புத்தியே வரும். ஏய், 4 சாத்து சாத்துங்கடி. எந்த செருக்கியாவது என் மேல கைய வச்சீங்க, பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன்.